அனைவருக்கும் வணக்கம். லெட்ஸ் லேர்ன் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இன் பிம்பாக் வே சீரீஸில் அடுத்த எபிசோட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டெவலப் ப்ராஜெக்ட் சார்ட்டரோட 2வது இன்புட். இன்றைக்கி இந்த எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி 2 விஷயங்கள். ஒன்று, போன எபிசோடுக்கும் அதுக்கு முந்தின எபிசோடில் சப்போஸ் நம்ம அந்த இன்புட்டையோ டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸையோ அல்லது அவுட்புட்டையோ ஏற்கனவே கோத்ரூ பண்ணியிருந்தோன்னா அதை க்ரீன் கலர்லேயும், சப்போஸ் அந்த ஐடிடிஓ ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறோம் அப்படின்னா அதை ப்ளூ கலர் ஃபாண்ட்லேயும் ரெப்ரசன்ட் பண்ணுறதா பேசியிருந்தோம். அதில் ஒரே ஒரு சின்ன மாற்றம். ஒவ்வொரு டைமும் நான் ஒரு எக்ஸல் ஷீட்டை காமிச்சு அப்புறம் மைண்ட் மேப் காமிச்சு உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி அந்த ஐடிடிவை ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ளூ கலர் ஃபாண்ட்டுக்கு பதிலாக ஒரு ப்ளூ கலர் கொடி இருக்கும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி அதுவே அந்த ஐடிடிவை ஏற்கனவே பார்த்துருந்தோம் அப்படின்னா ஆப்வியஸ்லி ப்ளூ கலர் கொடிக்கு பதிலாக க்ரீன் கலர் கொடி இருக்கும். ஸோ நோ மோர் கன்ஃபியூஷன்ஸ். 2வது விஷயம், உங்களை நிறைய பேர் என்னோடய கான்டாக்ட் நம்பரை கேட்டிருந்தீங்க. ஏன் நான் கான்டாக்ட் நம்பரை ஷேர் பண்ணுறதில்ல அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இந்த ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் பண்ணுச்சு அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஏன் நான் பொதுவாக என்னோடய கான்டாக்ட் டீட்டெயிலை ஷேர் பண்ணுறதில்லைங்கிறத புரிஞ்சுக்கலாம். 2020 ஆகஸ்ட் வாக்கில் நம்ம இந்த சேனல் ஆரம்பித்தோம். இந்த சேனல் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நானும் என்னோடய நண்பரும் ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டியூட் ஸ்டார்ட் பண்ணுறது தான் எங்களோட ஐடியா. அந்த சமயத்தில் ஸ்டார்டிங் ஃப்ரம் காலேஜஸ் நிறைய கார்பரேட்டுகள் வரைக்கும் அப்ரோச் பண்ணோம். அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் எதிர்பார்த்தது போல் விஷயங்கள் நடக்கலை. அதனால் வழக்கம் போல் நாங்கள் எங்களுடைய வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ எங்களால் 1-to-1 சப்போர்ட் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கும். அதனால தான் உங்களோட கேள்விகள் எதுவாக இருந்தாலும் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படின்னு சொல்கிறது. பை த வே, தெர் இஸ் நத்திங் கால்ட் ராங் கொஷின். அதனால் உங்களோட கேள்விகள் எதுவாக இருந்தாலும் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. சப்போஸ் ஆன்சர் சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அப்படின்னா அதுக்கு ரிப்ளை இமீடியட்டாக நான் கொடுத்துருவேன் யூஸ்வலாகவே. இல்லை அதுக்கு கொஞ்சம் லாங் எக்ஸ்ப்ளனேஷன் தேவைப்படுதுன்னா அதுக்கு ஒரு தனி வீடியோவை நம்ம மேக் பண்ணிடலாம். ஆல்ரைட், சரி வாங்க இன்றைக்கி அடுத்த இன்புட்டான அக்ரிமெண்ட்ஸை பார்க்கலாம். அக்ரிமெண்ட் அப்படிங்கிறதுக்கு தனியாக எதுவும் விளக்கம் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளோட எவ்ரிடே ஆக்டிவிட்டியில் இந்த வார்த்தையை எக்கச்சக்கமாக பயன்படுத்துகிறோம். அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது ஒரு ரிலேஷன்ஷிப் பிட்வீன் 2 பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். இதில் செல்லர் இஸ் obliged டு ப்ரொவைட் ப்ராடக்ட்டோ சர்வீஸோ அல்லது ரிசல்ட்டோ, அதே போல் அந்த டெலிவரி பண்ண ப்ராடக்ட் சர்வீஸ் ஆர் ரிசல்ட்டுக்கு பையர் இஸ் obliged டு கம்பன்சேட். அந்த காம்பன்சேஷன் எந்த ஃபார்மேட்டில் வேணால் இருக்கலாம். அக்ரிமெண்ட்டுக்கு மல்டிபிள் நேம்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு கான்ட்ராக்ட், மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் MOU, சர்வீஸ் லெவல் அக்ரிமெண்ட் SLA, லெட்டர் ஆஃப் அக்ரிமெண்ட், லெட்டர் ஆஃப் இன்டென்ட், வெர்பல் அக்ரிமெண்ட், ஈவன் இமெயில் கூட, ப்ளஸ் அதர் ரிட்டன் அக்ரிமெண்ட்ஸ். எதுக்காக இந்த எல்லா வார்த்தைகளை லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கு அப்படின்னா நாளைக்கு இதை எதை பார்த்தாலும் ஓகே அக்ரிமெண்ட்டை பற்றி தான் பேசுகிறாங்க அப்படின்னு உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான். அடுத்த முக்கியமான விஷயம், இப்போது உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும், ப்ரோ அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது லீகலி பவுண்ட் டாக்குமெண்ட்டா அப்படிங்கிறது தான். இதுக்கான ஆன்சர், அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது லீகலி பவுண்ட் டாக்குமெண்ட் கிடையாது. அந்த அக்ரிமெண்ட்டே கான்ட்ராக்டாக மாறிச்சுனா தான் தென் இட் பிகம் லீகலி பவுண்ட் டாக்குமெண்ட். ஸோ லீகலி பவுண்ட் அப்படிங்கும்போதே கன்சர்ன் பார்ட்டிஸ் 2 பேரும் என்னென்ன லா ரெகுலேஷன்ஸ் இருக்கோ அதுக்கு உடன்பட்டு தான் தீரணும். சரி, எங்கே கான்ட்ராக்ட் யூஸ் பண்ணுவோம், எங்கே அக்ரிமெண்ட் யூஸ் பண்ணுவோம், அதுதான் உங்களோட அடுத்த கேள்வியாக இருக்கும் இல்லையா? அக்ரிமெண்ட் அப்படின்னு வரும்போது வித்தின் தி ஆர்கனைசேஷன் இன்டர்னல் பர்பஸ்க்காக பயன்படுத்தலாம். நேச்சுரலி வித்தின் தி ஆர்கனைசேஷன் அப்படின்னு இருக்கும்போது ஆர்கனைசேஷனில் ஏற்கனவே ஃபாலோ பண்ணுற லீகல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸே இனஃப். ஆனால் எக்ஸ்டர்னல் பார்ட்டிஸ் அப்படின்னு வரும்பொழுது அக்ரிமெண்ட் பத்தாது, கட்டாயம் கான்ட்ராக்ட் போட்டாகணும். இதுதான் அக்ரிமெண்ட்டை பற்றி ஓவர்வியூ. இப்போ கரண்ட் கண்டெக்ஸ்டில், அதாவது டெவலப் ப்ராஜெக்ட் சார்ட்டரில் அக்ரிமெண்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்துடலாம். ப்ராஜெக்ட் சார்ட்டர் அப்படிங்கிறது கூட ஒரு வகையான அக்ரிமெண்ட் தான். அந்த ப்ராஜெக்ட் சார்ட்டரில் நம்ம என்னெல்லாம் அக்ரி பண்ணியிருப்போம், ஹை லெவலில் என்ன டெலிவரி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அக்ரி பண்ணியிருப்போம். அதனால தான் எல்லா ப்ராஜெக்ட்டுக்குமே ஒரு ப்ராஜெக்ட் சார்ட்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது, வெதர் இட் இஸ் இன்டர்னல் ஆர் எக்ஸ்டர்னல். பட் அஃப்கோர்ஸ் இன்டர்னலாக இருக்கும்போது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஒர்க் இஸ் அன் அதர் வே ஆஃப் அக்ரியிங் பிட்வீன் 2 பார்ட்டிஸ் தட் இஸ் ஆல்சோ ட்ரீட்டட் அஸ் அ ப்ராஜெக்ட் சார்ட்டர். சப்போஸ் இன்டர்னல் ப்ராஜெக்ட் அப்படின்னு இருக்கும்போது அந்த அக்ரிமெண்ட் எந்த வகையான இன்ஃபார்மலாக இருக்கலாம், இன்க்ளூடிங் அன் இமெயில் அல்லது ஒரு மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அல்லது லெட்டர் ஆஃப் இன்டென்ட் கூட ஓகே தான். சப்போஸ் எக்ஸ்டர்னல் ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஏற்கனவே பேசினபடி கட்டாயம் ஒரு ப்ராஜெக்ட் சார்ட்டர் இருக்கணும். பட் ப்ராஜெக்ட் சார்ட்டரோடு நிறுத்திக்கக்கூடாது, ஒரு கான்ட்ராக்டும் இருக்கணும். ஏன் கான்ட்ராக்ட் இருக்கணும்? ஒய் நாட் ஸ்டாப் வித் த ப்ராஜெக்ட் சார்ட்டர்? ஏன்னா ப்ராஜெக்ட் சார்ட்டர் அப்படிங்கிறது லீகலி பவுண்ட் டாக்குமெண்ட் கிடையாது.
அதனால தான் ஒரு கான்ட்ராக்ட் மேக் பண்ணிக்கணும். இங்கே ரொம்ப 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 முக்கியமான விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இந்த ப்ராஜெக்ட் சார்ட்டர் அப்படிங்கிறது பையர் ஆர்கனைசேஷனும் சரி, செல்லர் ஆர்கனைசேஷனும் சரி, 2 பேருமே ஆளுக்கு ஒரு ப்ராஜெக்ட் சார்ட்டர் க்ரியேட் பண்ணிக்கணும். பையர் அப்படிங்கிறவர் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து, செல்லர் அப்படிங்கிறவர் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒன்று க்ரியேட் பண்ணிக்கணும். பையருக்கான ரீசன் என்னவாக இருக்கும் இந்த ப்ராஜெக்ட் சார்ட்டரில் அப்படின்னா, டு அச்சீவ் த ப்ராஜெக்ட் ஸ்கோப். அதுவே செல்லருக்கான ரீசன் இந்த ப்ராஜெக்ட் சார்ட்டரில் என்னவாக இருக்கும் அப்படின்னா, ஐ திங்க் யூ ஆல்ரெடி நோ த ஆன்சர் ரைட். நான் இந்த ப்ராடக்ட்டை செல் பண்ண போகிறேன், ஸோ என் கம்பெனியோட ரெவன்யூ அதிகமாக போகுது, ரெப்புடேஷன் அதிகமாக போகுது, மேபி ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய ஒர்க் கிடைக்க போகுது, எக்ஸட்ரா எக்ஸட்ரா. இது என்னவாக வேணால் இருக்கலாம். ஆல்ரைட், ஸோ தட்ஸ் ஆல் வி ஹேவ் when it comes to agreement. அடுத்த எபிசோட சந்திப்போம்.